பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: கர்த்தர் உங்கள் மேல் வைத்த பிரியத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆதார வசனம் சங்கீதம் 147:11 வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வசனம் வெளிப்படையாக நமக்கு சொல்கிறது, அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்க வேண்டும். நம்ம சொந்த யுக்தியில் ஒன்றும் நடக்காது. அவருக்கு பயந்து இருந்தோமேயானால் அவர் கட்டளையில் நாம் கடைப்பிடிப்போம். அவருக்கு பயந்து இருந்தோமேயானால் நம்ம சொந்தத்தில் எதுவும் செய்ய மாட்டோம், நீதி செய்வோம், பயந்து இருப்போம். இந்த ரெண்டு தான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அவருக்கு பயப்பட வேண்டும், அவருடைய கிருபைக்கு காத்திருக்க வேண்டும். கிருபை என்பது எல்லாம் சேர்ந்தது. அவருடைய ஞானம், வல்லமை, விவேகம், வழிகாட்டுதல், அன்பு. கிருபைக்கு இன்னொரு பெயர் அன்பு என்பது பெயர். காத்திருக்க வேண்டும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். என்னாகும் 24:1. இஸ்ரவேல் நாம் தான், சீயோன் நாம் தான், யாக்கோபு நாம் தான், எருசலேமே என்று குறிப்பிட்டால் அதுவே நாம் தான். அவர் பிரியம் சகல ஜாதிகளுக்குள்ளும் நம்மை தமக்கென்று தெரிந்து கொண்டார். உபாகம் 10:15. யாக்கோபின் சிறையிருப்பை நம்மைத்தான் திருப்ப பிரியம் வைக்கிறார். நாம் எதிலெல்லாம் சிக்குண்டு இருக்கிறோமோ, கட்டுண்டு நமக்கே தெரியாது, அதிலிருந்து விடுதலை செய்வதற்கு பிரியப்படுகிறார். அது விடுதலையாக வேண்டும். முதல்ல அது விடுதலையாக வேண்டும். சங்கீதம் 85:1. நம்முடைய கைகளின் கிரியைகளை உறுதிப்படுத்த வாய்க்கு செய்ய நம்மேல் பிரியம் வைக்கிறார். நாம் என்ன வேலை செய்தாலும் நாம் அவருக்கு பயப்படுகிறோம் அல்லவா, அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறோம் அல்லவா. அப்போ நாம் கையிட்டு செய்வதை வாய்க்கு செய்து அதை ஆசீர்வாதமாக்கி, உயர்ந்ததாக்கி, சிறந்ததாக்கி எல்லாரும் பேசும்படியாக வைக்க வேண்டும் என்று அவர் பிரியம் வைக்கிறார். சங்கீதம் 90:17. கர்த்தர் தம்முடைய ஜனத்தில் மேல் பிரியம் வைக்கிறார். எதற்கு? ரட்சிப்பினால் அலங்கரிப்பதற்காக, ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுப்பதற்காக, ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுப்பதற்காக. இந்த அலங்காரத்திற்கு நமக்கு கொஞ்சம் சாந்தம் வேண்டும். இந்த சாந்தம் என்ற கனியை நம்மில் வெளிப்பட அவர் கொஞ்சம் எதிர்பார்க்கிறார். ஆவியின் 9 கனிகளும் வெளிப்பட எதிர்பார்க்கிறார், பிரியம் வைக்கிறார். ஒரே நாள் இதெல்லாம் நடந்து விடாது. அவருக்குள் நாம் இருக்கும் பொழுது, பயந்து நடக்கும் பொழுது, கிருபைக்கு காத்திருக்கும் பொழுது, அவர் சொல்லை கேட்டு நடக்கவும் இந்த கனிகள் தாராளமாக வெளிப்படும். ஆவியின் 9 கனிகள். கலாத்தியர் 5:22-23 வாசித்துப்பார். கர்த்தர் நம் மீது அளவில்லாத பிரியத்தை வைத்திருக்கிறார். அதெல்லாம் நீங்கள் அளக்க முடியாது. இது ஒரு நாள் எந்த சூழ்நிலையிலும் குறைந்து போவதும் இல்லை, மங்கி போவதும் இல்லை, மறைந்து போவதும் இல்லை. நம்மை முன்குறித்தது, அழைத்தது, நீதிமான்களாய் மாற்றினது, அதாவது ரட்சிப்படைக்க செய்தது, மகிமைப்படுத்தி கொண்டு வருவது, இவைகளெல்லாம் இவர்களை நாம் படைத்து விட்டோமே என்ற கடமைக்காகவோ கடனுக்காகவோ அவர் செய்யவில்லை. முழுக்க அவர் நம் மீது வைத்த பிரியம். அந்த பிரியத்தின் அடிப்படையில், அன்பின் அடிப்படையில் அவர் செய்கிறார். என்ன நம்ம வாழ்வில் நடந்தாலுங்க அது அன்பின் அடிப்படை தான். அப்போ வேதனை, சோதனை, அதுவும் அன்பின் அடிப்பு. யாரிடம் அதிகமாக அன்பு இருக்கிறார் அவர் சிட்சிக்கிறேன் என்கிறார். வெளிப்படுத்தல் 10:3-19 வாசித்துப்பார். எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கையில் நம்மீது, நம் குடும்பத்தின் மீது மட்டும் கர்த்தருக்கு ஏன் இவ்வளவு பிரியம்? அது அவரைத்தான் கேட்கணும். அப்படி என்ன நம்மிடத்தில் கண்டார், அதையும் அவரிடத்தில் தான் கேட்கணும். இந்த பிரியத்தின் உச்சகட்டம் கல்வாரியில் தனது அன்பை, பிரியத்தை முழுவதும் காட்டினார். யோவான் 3:16. அன்பை வெளிப்படையாக காட்டினார். அவர் காட்டாமல் நம்மிடம் எதுவும் எதிர்பார்க்கலைங்க. நம்மிடம் எதையாவது கொடுக்காமல் அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பதில்லை. காட்டி விட்டுத்தான், கொடுத்து விட்டுத்தான், செய்து விட்டுத்தான் ஒரு அன்பின் அனுபவத்தை நம்மிடம் எதிர்பார்க்கிறார். ஒரு அன்பின் அழைப்பை கொடுக்கிறார். எனது அன்பின் நிலைத்திருங்கள், என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், அதுக்கு என்னுடைய கிருபை போதும், நீங்கள் சொந்தத்தில் கஷ்டப்பட வேண்டாம், என்னை நேசிக்கிறீர்கள் என்பதற்கு இதெல்லாம் அடையாளம் என்று கேட்கிறார். 1 கொரிந்தியர் 13 கொஞ்சம் நேரம் எடுத்து வாசித்து பாருங்கள். அதுக்கு அன்பின் அதிகாரம் என்று நான் பெயர் வைத்துள்ளேன். நாம் கர்த்தரிடத்திலோ பிற மனிதர்களிடத்திலோ அன்பு வைத்திருக்கிறோம், நேசிக்கிறோம், பிரியம் வைத்திருக்கிறோம் என்றால் அதனுடைய அடையாளம் என்ன என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு ஸ்கேல் மாதிரி. உண்மையாகவே அந்த ஸ்கேலை வச்சு நீங்கள் பாருங்கள், இப்படிலாம் நான் நடக்கிறோமா, அப்படி என்றால் நீங்கள் உண்மையிலே நேசிக்கிறீர்கள் என்று தான் அர்த்தம். 1 யோவான் 5 நேரம் எடுத்து வாசித்து பாருங்கள். அன்பு எத்தகையது, அவருடைய அன்பு பிரியம் எத்தகையது என்பது புரியும். நம்மை அறிந்து கொள்வதற்கு வேதம் ஒரு கண்ணாடி. நாம் யார் நமக்கே தெரியும், வெளியே சொல்ல மாட்டோம். மற்றவர் சொன்னால் கோபம் வரும் நமக்கு.
நமக்கு தெரியாத விஷயங்கள் ஏராளம் நமக்குள் உண்டு. நமக்கு எல்லாம் நம்மை பற்றின காரியம் நமக்கு முழுவதும் தெரியாது. அது வேதம் வாசித்தால் நாம் தெரிந்து கொள்ளலாம். அது ஒரு கண்ணாடி. அவரது அன்பின் ஆழம் அகலம் உயரம் தெரிந்து கொள்வதற்கு வேதம் ஒரு வழிகாட்டி. மற்றவருடைய அனுபவம், நம்முடைய அனுபவம், கருத்துக்கள் இவைகள் ஒருவனை கருத்திடம் கிட்டி சேர்ப்பது வழியே இல்லை. அனுபவம் எல்லாம் கிட்டி சேர்க்க முடியாது. வேதம்தான் எல்லாவற்றுக்கும் வெளிச்சம், பாதை, விளக்கு. அதைத்தான் அதை முறையாக வாசிக்க வேண்டும். ஒரு நாளும் வேதம் வாசிக்காமல் இருக்கக்கூடாது. இது அனுபவத்தால் மட்டும்தான் புரியும். இப்படி நம்மேல் பிரியம் வைப்பதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் ஆவியானவர் இன்று நமக்கு உணர்த்துவது, உலகத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்து தமக்கென்று வைத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். தமக்காகவே வைத்துக்கொள்ள. அதனால் சொன்னார், நம்மை பார்த்து ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை பார்த்து அவர் தனது மகிமை என்கிறார், தனது பெலன் என்கிறார். நீங்கள் சொந்த ஜனம், வெளிச்சத்தின் பிள்ளைகள், மகிமையின் பிள்ளைகள், கிருபையின் பிள்ளைகள், உடன்படிக்கையின் பிள்ளைகள். ஆகா, எத்தனை எத்தனை வார்த்தைகள்! அல்லேலூயா! ரட்சிக்கப்பட்டவர்களைத்தான் நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் உலகத்திற்குள் மிங்கலாகி விட வாய்ப்புகள் நிறைய உண்டு. இதனால் தான் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்கிறார். அவர் இல்லாமல் நம்மை செய்ய சொல்வதில்லை. அவரை நம்மிடம் ஏதாவது கொடுக்காமல் செய்ய சொல்வதில்லை என்பதை முன்னாடியே நான் சொன்னேன். அதாவது உலக வழக்கு, கருத்து, கொள்கைகள், பழக்க வழக்கங்கள், நம்பிக்கை, இதிலிருந்து உங்களை நீங்களே பிரித்து என்னோடு இணைந்து கொள்ளுங்கள் என்கிறார். அவர் ஃபோர்ஸ் பண்ணுவதில்லை. அங்கே போகாதே, இங்கே போகாதேன்னு கையில் பெரம்பு வச்சு மிரட்டி கொண்டு இருப்பதில்லை. நாமளாகவே புரிந்து கொண்டு நன்மை தீமை என்பதை கற்றுக் கொடுக்கிறார். அதை தெரிந்து கொண்டு 1 தெசலோனிக்கர் 5:22-23 வாசித்து பாருங்கள். நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், நலமானதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று இருக்கிறது. இப்படி நாம் பிரிந்து அவரோடு முழுமையாக இணைந்து கொள்ளும் போது முதலில் தான் யார் என்பதையும் நாம் யார் என்பதையும் இப்போது நமது ஆத்துமாவின் நிலை என்ன என்பதையும் கற்றுக் கொடுக்கிறார், காட்டுகிறார். அது வேதத்தை வாசித்தால் தான் தெரியும். ஆவியானவர் நம்மோடு பேசுவார். இதுதான் சபையிலிருந்து நமக்கு ஞாயிறு தோறும் கிடைக்கிறது. இதோடு முறையாக வேதம் வாசித்து தியானிக்க சொல்கிறார். எதற்கு? இத்தனையும் வித்தியாசத்தை காட்டுவதற்காக. வேதம்தான் கண்ணாடி. நாம் சாதாரணமாக நம்ம தலையை வாரிக்கொள்ளும்போது கண்ணாடி முன்பாக எவ்வளவு நேரம் நிற்கிறோம், சரி செய்து கொள்ளுகிறோம். அதுபோலத்தான் வேதம். அதை பார்த்து பார்த்து நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் வேதம் வாசிக்க வேண்டும். பின்ன இத்தனை அதிகாரம் வாசித்தால் ஆசீர்வாதம் என்பதெல்லாம் அது குருட்டுத்தனமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆசீர்வதித்து உள்ளான மனிதனை பலப்படுத்தி ஆவியின் கனிகளை வெளிப்பட வைத்து உலகத்திற்கு காட்ட விரும்புகிறார். என் பிள்ளையை பார், இத்தனை கஷ்டத்தின் மத்தியிலும் அது எப்படி இருக்கிறாள், அவளுடைய வேல்யூ விட்டு கொடுக்கவில்லை. இவ்வளவு வேதனையும் மத்தியிலும் சிரித்து கொண்டு சபைக்கு வருகிறாள். அதை காட்ட விரும்புகிறார். இதற்கு நமது ஒத்துழைப்பும் கீழ்ப்படிதலும் தேவை. உயர்வு சாதாரண உயர்வு அல்லங்க நமக்கு கொடுக்கக்கூடிய உயர்வு. எல்லாரும் அண்ணாந்து பார்த்து, ஆட இவரா இவரா எனக்கு தெரியுமே, இப்போ பாருங்கள் எந்த நிலை இருக்கிறார்கள் என்று ஆச்சரியத்தோடு பார்க்கும்படியாக வைப்பார். எல்லாரும் பார்த்து சொல்லணும், சாட்சி சொல்லணும் தம் பிள்ளை. அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதில் பிரியம் வைக்கிறார். நம்ம உள்ளான மனிதர்கள் மாற வேண்டும். ஐயோ அவங்க எப்படி கோவப்படுவாங்க, இப்போ எப்படி இருக்கிறாங்க, என்னமா பேசுவாங்க, இப்போ எவ்வளவு அமைதியாயிட்டாங்க, எவ்வளோ பொறுத்து கொள்கிறார்கள். இந்த உள்ளான மனிதன குணத்தை முதலில் காட்ட விரும்புகிறார். அப்புறம் ஆசீர்வாதங்கள்லாம் அப்புறவங்க குடிசையில் இருந்தாங்க, அரமனையில் இருக்கிறாங்க, சைக்கிளில் போனாங்க, கார் வாங்கினா, இதெல்லாம் அற்ப காரியம். இயேசுவை பற்றி என்ன சொன்னார்கள் மக்கள்? இவன் தச்சனின் மகன் அல்லவா, எங்கே இருந்து இவனுக்கு இவ்வளவு ஞானம் வந்தது, இப்படி அற்புதங்கள் செய்ய எப்படி முடிந்தது என்று கேட்டார். தேவனுடைய பிரியம் அவர் மேல் அளவில்லாமல் இருந்தது. அளவில்லாமல் தன் ஆவியை ஊற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே தாங்க நம்ம மேலே ஊற்றி இருக்கிறார். வஞ்சகமே அவரிடம் இல்லைங்க, பாரபட்சமே அவரிடம் இல்லைங்க. இன்று உங்கள் மேல், உங்கள் குடும்பத்தின் மேலும் தமது அளவில்லா பிரியத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் அவரது பிரியத்திற்கு பாத்திரவான்களாக ஆகிக்கொள்ள வேண்டும். அவர் உங்களை பார்த்து வெளிச்சத்தின் பிள்ளைகளே, என்னுடைய பிள்ளை, என் ஜனம் என்று சொல்லும்போது இங்கே தள்ளி ஒதுங்கி நிற்கக்கூடாது. சிறை இருந்த யோசேப்பை சில மணி நேரத்திற்குள் எகிப்து தேசத்திற்கு அதிபதியாக்கி தனது பிரியத்தை காண்பிக்கவில்லையா? தமது திட்டத்தை நிறைவேற்றவில்லையா? 100 வயது சென்ற ஆபிரகாமுக்கு கற்பம் செத்த சாராளுக்கு பிள்ளையை கொடுத்து வித்தியாசத்தை காட்டி பிரியத்தை காண்பித்தார் அல்லவா? வேத வாக்கியங்களை தன்னுடைய கொடுத்த வாக்கை நிறைவேற்றினார் அல்லவா? சபையை அழித்து துன்புறுத்தி கொண்டிருந்த பவுலை
சபைகளை ஸ்தாபிக்கிறவனாகவும் ஆத்தும பாரம் உள்ளவனாகவும் மாற்றி புதிய ஏற்பாட்டில் பாதிக்கு மேலே எழுத வைத்து தமது பிரியத்தை காட்டவில்லையா? தான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றவில்லையா? அப்போஸ்தலர் 9:15 ஒரு வாக்கு சொல்லுகிறார். பவுலை பற்றி அனனியாவிடம் சொல்லுகிறார், அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அவர் தெரிந்து கொண்ட பாத்திரம். அவர் ஒரு பாத்திரத்தை தெரிந்து கொண்டால் அவருக்கு அது உரிமை உண்டு. அந்த பாத்திரத்தின் மீது அவருக்கு உரிமை உண்டு. நிறைவேற்றவில்லையா? ஏராளம் சொல்லிக்கொண்டே போகலாம் சாட்சிகள். இன்று இந்த செய்தியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களை பாதுகாக்க, ஆசீர்வதிக்க, உயர்த்த, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க, சாட்சியாக வைக்க, உள்ளான மனிதனை பலப்படுத்தி பிரியப்படுத்தி மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுமா குணவதிகளாக, குணவான்களாக மாற்ற, கண்ணியமுள்ளவர்களாக மாற்ற ஆண்டவர் பிரியப்படுகிறார். தேவர் ராஜ்யம் கட்டுமான படியில் உங்களுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்க வைத்து, இவர்களா, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியம் செய்தார், நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்ல வைக்க, அதை தான் கேட்க பிரியப்படுகிறார். தமது முழு பிரியத்தை உங்கள் மீது விளங்க வைக்க இறங்கியுள்ளார். நம்புங்கள். உங்களது ஜெபம் இப்படி இருக்க வேண்டும். தகப்பனே, முழு பிரியமும் என் மேலும் என் குடும்பத்தின் மேலும் விளங்குவதாகும். இதற்கு பாத்திரவான்களாக இருக்க நாங்கள் செய்ய வேண்டியபடி நடக்க வேண்டியதை ஆவியானவர் காட்டுவாராக, இயேசுவின் நாமத்தில் என்று செபித்துவிட்டு துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு முழுமையாக அவர் பக்கம் திரும்ப வேண்டும். முழுமையும் ஒப்பு கொடுக்க வேண்டும். அறகுறை அல்ல. கல்வாரியிலே முழுமையும் ஒப்பு கொடுத்தார். ஒன்று கூட வைக்கவில்லை. ஒரு சொட்டு ரத்தத்தை வைத்துக் கொள்ளவில்லை. கொட்டினார் கீழே. அப்படித்தான் நம்ம எதிர்பார்க்கிறார். முழுமையாக உங்கள் குடும்பத்தை ஒப்புக் கொடுங்க. முழுமையாக உங்களை ஒப்புக் கொடுங்கள். உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் காண செய்வார். ஒரு ஸ்டெப்பாக உங்களை தினமும் நடத்துவார். நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். நீங்கள் வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்படும். ஹல்லேலூயா. இன்றைய சிந்தனைக்கு இதுவரை இல்லாத புதிய மனிதனாக மாறிக்கொள்வேன். நான் வேதத்தை வாசித்து என்னை சரி பண்ணிக் கொள்வேன். என் பேச்சு மேலே, என் செயலின் மேலே, என் சிந்தனையின் மேலே நானே செக் பண்ணி வைப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.